டிசம்பர் 1 2025 இருந்து டிசம்பர் 5 2025 வரையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் வந்து நெட்டாக 10,000 crore மேலே செல் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு 5 நாளில் மட்டும். நிஃப்டி 50 ஆல் டைம் ஐயை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நேரத்தில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு கரெக்ஷன் ரேண்டமாக கிடையாது. இந்த ஒரு கரெக்ஷன் வந்து பேனிக்கை கிரியேட் பண்ணுதா அதுவும் கிடையாது. இந்த ஒரு கரெக்ஷன் ஒரு பிக்கஸ்ட் கிராஷுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கரெக்ஷனை சந்திச்சுட்டு இருக்கு, எங்கேருந்து இந்த ட்ரிகர் ஸ்டார்ட் ஆச்சு, குளோபல் லெவலில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தினால இந்த ஒரு ஃபால் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கரெக்ஷனில் ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத கடைசியாக பேசுவோம். ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஐயமுத்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் வெர்ஷன் 2.0. இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கரெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் ப்ராஃபிட் புக்கிங் அட் ஆல் டைம் ஹை. நவம்பர் 2025 நிஃப்டி 50 ஆல் டைம் ஹை ரீச் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எப்பவுமே ஒரு மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. இதுக்கு சிம்பிளான ஒரு ரீசன் இருக்குது, அதாவது பை தி ரூமர் செல் தி நியூஸ். ஸோ இந்த ஒரு கோட்டுப்படி கண்டிப்பாக வந்து ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நிஃப்டி 50 ஆல் டைம் ஹை வந்து போகுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இதனால தான் டிசம்பர் 1 and 2 2 நாளுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேஷன் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போனா இந்த ஒரு ஃபாலுக்கு ட்ரேடர்ஸ் தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ரீசன் நம்பர் 2, எஃப்ஐஏ செல்லிங் ஸ்டார்டட் அகைன். இந்த ஒரு மார்க்கெட் கரெக்ஷனுக்கு பிக்கஸ்ட் ரீசன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஸ். டிசம்பர் 1 வீக் அந்த ஒரு 5 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 கோடி அளவுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் வந்து எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட பணத்தை வந்து இந்தியன் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக வந்து இண்டெக்ஸ் வந்து கீழே விழும், ருப்பி வீக்கன் ஆகும். இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒரு பெரிய வாலட்டிலிட்டி ஸ்பைக் வந்து இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பலருக்குமே ஒரு கேள்வி வரலாம், டிஐஎஸ் வந்து மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க, அது எப்படி வந்து மார்க்கெட் கீழே விழும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இந்தியன் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எப்போல்லாம் வந்து அவங்களோட பணத்தை வந்து வெளியே எடுக்கிறாங்களோ அது வந்து ஒரு லிக்விடிட்டி ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணும். இதனால கண்டிப்பாக வந்து மார்க்கெட் கீழே விழும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஏன் வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் எஃப்ஐஎஸ் சடனாக இவ்வளோ பெரிய செல்லிங் பண்ணணும்? இதுக்கு முக்கியமான காரணம் குளோபல் லெவலில் பாண்ட் ஈல்டும் டாலர் இண்டெக்ஸோட வாலட்டிலிட்டி தான் இவங்களோட செல் ஆஃபுக்கு காரணம். ஸோ இதுதான் நமக்கு ரீசன் நம்பர் 3 வந்து கொடுக்குது, ருப்பி வீக்னஸ் நியரிங் 90 rupees. டாலருக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்தியன் ருப்பியோட மதிப்பு கரண்டாக 90 ரூபாயாக வந்து உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 6 monthsல இந்தியன் ருப்பி வந்து இவ்வளோ தூரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கடந்த ஒரு 10 வருஷத்தில் இவ்வளோ வேகமாக வந்து ருப்பியோட வீக்னஸ் வந்து நம்ம இந்தியா சந்திச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் ருப்பி வந்து வீக்கன் ஆகுறதுக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி வந்து வெளியே போகிறதுக்கும், அதாவது எஃப்ஐஐ செல் பண்ணுறதுக்கும் என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்து ருப்பி வீக்கன் ஆகுதோ நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து நிறைய விஷயத்தை இம்போர்ட் பண்ணுவோம், மற்ற நாடுகள்லேருந்தும் இம்போர்ட் பண்ணுவோம். அந்த இம்போர்ட் நடக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வந்து டாலர் மூலியமாக தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவார். இந்த டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது, இந்தியன் ருப்பியோட மதிப்பு வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இம்போர்ட்டோட காஸ்ட் வந்து அதிகமாகும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை வந்து யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட விலை வந்து இதனால் வரையும் வந்து 1 லட்ச ரூபாயே இருக்குது அப்படின்னா ருப்பி வந்து இப்போ ஒரு 10% டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து 1,10,000 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் 1 லட்ச ரூபாய்க்கு வந்து சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் 1 லட்சம் கோடிக்கு வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் நம்மளோட இம்போர்ட் காஸ்ட் ஏற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதனால் யாருக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னா இதை வாங்கி பயன்படுத்துறது யார்? இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள். ஸோ அப்போனா கடைசியாக அது மக்கள் தலையில் தான் வந்து விடியும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இம்போர்ட்டோட காஸ்ட் வந்து இந்த ருப்பி வீக்கெண்ட்னால கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதோட விளைவாக வந்து அந்த ப்ரைஸை வந்து மக்கள்கிட்ட திணிக்கும் போது இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பலருமே வந்து பல பொருட்களை வந்து வாங்க மாட்டாங்க, எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்து நடக்கும். ஸோ இந்த ஒரு ருப்பி வீக்கனிங் கான்செப்டில் இவ்வளோ பெரிய எக்கனாமிக் விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் எஃப்ஐஎஸ் வந்து தெளிவாக வந்து செல் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். 4வது ரீசன், பாண்ட் ஈல்ட்ஸ் ரைசிங். இந்தியாவோட 10 year ஜிசெக் பாண்டோட ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு பாண்டில் இவ்வளோ நாள் வந்து 9% வந்து கிடச்சிட்டு இருக்கு, திடீர்னு வந்து அது எனக்கு 10% 11% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 1000 கோடி ரூபா வச்சிருக்கிறவங்க ஒரு சேஃப்டியான ஒரு இடத்த தேடி தான் போவாங்க. ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட் மேலேயும் கீழே வந்து போயிட்டு இருக்கும். ஸோ பாண்ட் மார்க்கெட்டில் அவங்க பணத்தை வந்து போட்டு இது நாள் வரையும் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட இப்போ எனக்கு ஒரு 1% 2% இல்லை 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா எனக்கு அது ஒரு சேஃப்டியஸ்ட் ஆப்ஷன் தானே. ஸோ
ஸோ அதனால் ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து செல் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பணம்லாம் வந்து பாண்ட் மார்க்கெட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட 10-year பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் ஃபேவரபுளாக இருக்காது, அதாவது அட்ராக்டிவாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதனாலையும் வந்து எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட பணத்தை வெளியே எடுத்துட்டு, அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்துட்டு பாண்ட் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டெம்பரரி பேசிஸ். ஸோ லாங் டேர்மில் கண்டிப்பாக அவங்க திரும்பி வந்து தான் ஆகணும். எப்போ வருவாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். ரீசன் நம்பர் 5, குளோபல் செல் ஆஃப் ப்ளஸ் பிட்காயின் கரெக்ஷன். ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிட்காயின், எத்தீரியம் இந்த மாதிரியான காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கரெக்ஷன் பார்த்துருப்பீங்க. 30%லேருந்து 40% வந்து ஆல் டைம் ஹைலேருந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியை மேஜராக வந்து சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ். ஸோ யூஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் செல் ஆஃப் நடந்திருக்கு. யூஎஸோட இண்டெக்ஸ் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை ரீச் ஆகிட்டு அதை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இப்போ கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இன்னும் மேலே போகுமா இல்லையா அப்படின்றத அப்கமிங் டேஸஸ் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ யூஎஸோட மார்க்கெட் மைல்டாக வந்து வீக்காக இருக்குது. அதை தொடர்ந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யூஸ்வலாக எப்போல்லாம் வந்து சிங்கப்பூர் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுதோ அதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டும் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போ இந்தியன் மார்க்கெட்லையும் ரிப்ளிகேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நாஸ்டாக்கோட இண்டெக்ஸையும் நிஃப்டி 50யோட இண்டெக்ஸையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ஆல் டைம் ஹைலேருந்து ரெண்டுமே வந்து ஒரு 5% அளவுக்கு கரெக்ஷன் ஆயிருக்கும். ஸோ இப்போ வரையும் இந்த வீடியோவில் எதனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு அப்படின்றத ஒரு ரீசனாக எடுத்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து டிசம்பர் 5, 2025 ஆர்பிஐ எடுத்த இந்த ஒரு முடிவு தான் மார்க்கெட்டை திருப்பி வந்து பவுன்ஸ் பேக் ஆக வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது என்ன முடிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ 0.25 பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதாவது அவங்களோட ரெப்போ ரேட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க. இதனால ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்கக்கூடிய பேங்க்ஸு, அதாவது பிஎஸ்யூ பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாமே வந்து 5 டிசம்பர் 2025 ஒரு விதமான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ரெப்போ ரேட் கட் பண்ணுறதுனால மார்க்கெட் எதுக்கு புல்லிஷ் ஆகணும்? ரொம்ப சிம்பிள். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணாங்கன்னா பேங்க்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். நம்மளும் வந்து லோன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிப்போம். பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அவங்க கடன் வாங்குறதுக்கு முன் வருவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்தியன் எக்கனாமியில் ஒரு விதமான க்ரோத் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆல்ரெடி குறைச்சிருக்காங்க. இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தை ட்ரிகர் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால தான் ஆர்பிஐ 0.25 பேசிஸ் பாயிண்ட் அளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த மட்டும் நான் பாசிட்டிவாக தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா ஆர்பிஐ வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணி க்ரோத்தை வந்து ட்ரிகர் பண்ணுறோம். ருப்பி வீக்கன் ஆகிறது அது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அது இவங்க கையில் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா டிசம்பர் 1st வீக்லேருந்து ஒரு பயங்கரமான செல் ஆஃப் நடந்துட்டு 5 டிசம்பர் 2025 அப்போ ஒரு பாசிட்டிவான ஆர்பிஐ கொண்டு வந்த இந்த ஒரு நியூஸ்னால மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகிற சிச்சுவேஷனில் இருக்குது. அகெயின் 8 டிசம்பர் 2025 அதாவது மண்டே என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கிராஷ் கிடையாது. இது நார்மலான ஒரு கரெக்ஷன். ஒரு பெரிய புல் ரேலியில், அதாவது 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்க போகிற ஒரு புல் ரேலியில் இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன் வர்றது அப்படின்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம். 2000லேருந்து 2010 வரையும் பாருங்கள் எத்தனை வாட்டி அந்த மாதிரி கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2010லேருந்து 2020க்குள்ளே நிஃப்டி 50ல் எத்தனை கரெக்ஷன் நடந்திருக்கு, 2020லேருந்து 25க்குள்ளே எத்தனை வாட்டி நம்ம கரெக்ஷனை சந்திச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு வாட்டி ஹிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன பண்ணணும்? பாயிண்ட் நம்பர் 1, டோன்ட் பேனிக். இது ஒரு ஜஸ்ட் கரெக்ஷன் தான். ரிவர்சல் பீரியட் சீக்கிரமாகவே வரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஆனால் அந்த ரிவர்சல் நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக இந்தியாவோட ஜிடிபி ஸ்ட்ராங்காக இருக்குது, இயர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. குளோபல் மணி ஸ்டில் புல்லிஷ் ஆன் இந்தியா. ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ரேட் கட் வந்து கண்டிப்பாக வந்து திருப்பி எஃப்ஐஎஸை உள்ளே கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஒரு 2 குவார்ட்டர்ஸ் தள்ளி அடுத்த மே 2026 கண்டிப்பாக எஃப்ஐஎஸ் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நடக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டுமே. ரெண்டாவது, கண்டினியூ யுவர் சிப். நீங்கள் லாங் டேர்முக்கு உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு சிப்பை வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக அதை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டவுன்ஃபாலில் நீங்கள் அதிகமான யூனிட்ஸ் வாங்குவீங்க. திரும்பி அதாவது ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ராங் செக்டர்ஸ். இந்த ஒரு கரெக்ஷன் டைமில் எல்லாருக்குமே என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா எந்த செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5, 2025 ஆர்பிஐ அவங்களோட ரெப்போ ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக இது எந்த செக்டருக்கு ஃபேவரபுளாக இருக்கும்? ஃபினான்ஷியல் செக்டர், அதாவது ப்ரைவேட் பேங்க், பப்ளிக் பேங்க், என்பிஎஃப்சி இந்த மாதிரியான செக்டருக்கு ஃபேவரபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி கவர்மெண்ட் ஜிஎஸ்டி வந்து ரெடியூஸ் பண்ணதுனால ப்ளஸ்
ஆட்டோ செக்டரில் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால ஃபியூச்சர்லையும் ஆட்டோ செக்டர் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து மேனுஃபேக்சரிங் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் செக்டர் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் இந்தியன் ஜிடிபி பெட்டராக இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. பவர் அண்ட் எனர்ஜி செக்டருமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை தாண்டி டேட்டா சென்டர் செக்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பெரிய கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னொரு 2-3 குவார்டர் தள்ளி நல்ல ஒரு வேல்யூவேஷனில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எலக்ட்ரானிக் செக்டரில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து 50 or 70 பீக் மேலே இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷனில் 2 குவார்ட்டருக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக் செக்டரில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்ஸை வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வேல்யூவேஷன் வந்ததுக்கப்புறமா வாங்கலாமா இல்லையன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு குவாலிட்டியான லார்ஜ் கேப் ஸ்டாக்கோ மிட் கேப் ஸ்டாக்கோ இல்லைனா ஸ்மால் கேப் ஸ்டாக்கோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு கரெக்ஷனில் அக்யூமுலேட் பண்ணலாம். பொறுமையாக வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கரெக்ஷன் அப்பவும் ஹை பிஇ ஸ்டாக்ஸ் பக்கம் தயவுசெய்து போகாதீங்க. ஏன்னா அது இன்னமும் கரெக்டாக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஒன்று தான், எந்த இடத்துல ஒரு ஸ்டோரியை மட்டும் குக் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த செக்டார் வளரும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களோட பேலன்ஸ் ஷீட் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பேத்தட்டிக்காக வந்திருக்கும். அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஹை பிஇ ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கரண்ட்டான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செக்டார் ரொட்டேஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த செக்டார் ரொட்டேஷனில் நல்ல ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு வேல்யூவேஷன் வாங்கினீங்கன்னா மினிமம் 2 to 3 years பீரியட் நீங்கள் நம்ம வெயிட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனல் கீ டேக்அவே, இப்போ கரண்ட்டாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபால் கரெக்ஷன் மட்டுமே, கிராஷ் கிடையாது. ஒரு ஸ்மார்ட்டான லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபால் அப்போ பேனிக் ஆக மாட்டாங்க. ரேதர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. எந்த இடத்துல செக்டார் ரொட்டேஷன் நடக்குது, எந்த ஸ்டாக் நல்லா இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது, நல்ல ஸ்டாக்கை நல்ல ஒரு வேல்யூவேஷனில் அவங்க அக்யூமுலேட் பண்ணுவாங்க. மூணாவது, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தீம் ஆர் ஸ்டாக்கில் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வொலாட்டிலிட்டி அப்படின்றது டெம்பரவரியான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் லாங் டேர்மில் வெல்த் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் அது பண்ண முடியும். அதுதான் பர்மனெண்ட் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.